அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். 3இல் சனி வக்கிரம், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7இல் சூரியன், புதன், குரு, 8இல் கேது, 9இல் சுக்கிரன் இருக்கிறார். ஆக 6இல் செவ்வாய், 7இல் புதன், குரு மிக அற்புதமான அமைப்பு. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். நிலப்புலன்கள் வாங்கலாம். விவசாயிகளுக்கு விவசாயம் செழிக்கும். குடும்பஸ்தானாதிபதி நன்றாக இருக்கிறார். எல்லா வகையிலும் வளமான பலன்களை பெறுவீர். உங்களுக்கு இருந்த தேவையில்லாத நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்தும் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். அசையா சொத்து வகையில் ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வருமானத்தினை பெறுவீர்கள். அடிக்கடி பயணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் தாங்கள் எதிர்பார்த்த இட மாற்றத்தினை அடையலாம். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். செவ்வாய் 6இல் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் திறன் உண்டு. போட்டிகள் மற்றும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். சுக்கிரன் 9இல் இருப்பதால் பாக்கிய வாய்ப்புகள் உருவாகும். தந்தை மற்றும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கலாம். ஆன்மீக பயணம் அல்லது முக்கியமான திருமணம், கூட்டு தொழில், பொது தொடர்புகள் முக்கியத்துவம் பெறும். குருவின் பார்வை நல்ல வழிகாட்டுதலை தங்களுக்கு கொடுக்கும். கூட்டு தொழில் லாபம் பெருகும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. சனி வக்கரமாக இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம். தாங்கள் நன்றாக வேலை செய்தாலும் சிலர் தங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பர். தாங்கள் செய்யாத தவறுகளுக்கு தங்களுக்கு வீண் பலிகள் வரலாம். பொறுமை தேவை. 13ஆம் தேதி காலை 6:07 முதல் 15ஆம் தேதி காலை 9:34 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.